ஹே காய்ஸ், இன்றைக்கி என்னை பற்றி ஒரு குட்டி ரியல் ஸ்டோரி ஷேர் பண்ண நினைக்கிறேன். என்னோடய பேர் சத்யா. நான் வந்து திண்டுக்கல். நான் வந்து ஒரு பிஇ சிவில் இன்ஜினியரிங் கிராஜுவேட் முடிச்சிருக்கேன். ஸோ என்னோடய ஸ்கூலிங் காலேஜஸ் எல்லாமே முடித்ததும் திண்டுக்கல் தான். டிகிரி முடித்ததுக்கப்புறம் வந்து என்னோடய ஃபுல் அண்ட் ஃபுல் கோல் வந்து கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும் மட்டும் தான் என்னோடய ஃபுல் அண்ட் ஃபுல் கோல். ஸோ அதனால் வந்து டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து என்னோடய 3rd அட்டெம்ப்ட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் கிளியர் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு படிச்சுட்ருக்கேன். ஸோ ஆஃப்டர் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஜினியர் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அவர்கிட்ட வந்து நான் நிறைய விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என் சித்தப்பாவும் இன்ஜினியர் தான். ஸோ அவங்கக்கிட்ட இருந்து நிறைய விஷயத்த பிளானிங்லாம் எவ்வளோ இருக்குங்க நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் மூலியமாக. ஸோ கவர்மெண்ட் பிளானிங், முனிசிபாலிட்டி பிளானிங் நிறைய இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி நிறைய நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் கூட ஒர்க் போய்ட்டுமே வந்து நான் என்னோடய ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் எக்ஸாம் வந்து நான் எழுதினேன். ஸோ ஒர்க் பண்ணிவிட்டு ரொம்ப ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும். ஸோ அப்போது எனக்கு என்னோடய ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் வந்து எனக்கு சரியாக நிறைய விஷயம் தெரியாது. ஸோ என்னென்ன படிக்கணும்னு கூட தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தேன். ஆஃப்டர் தட் நிறைய விஷயம் வந்து சித்தப்பாவும் சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டு நல்லா படிக்க ஆரம்பித்தேன். ஆஃப்டர் தட் மை எக்ஸாம் ஐ காட் மேரிட். ஸோ 2025 மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் வந்து எல்லாரோட கேள்வி என்னன்னா, இப்போவும் படிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் இருக்கும். என்னோடய பேரண்ட்ஸ் வீட்டில் எனக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுத்தாங்களோ என்னோடய எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்கு, ஸோ அதை விட டபுள் அண்ட் ட்ரிபிள் மடங்கு வந்து என்னோடய இன்லா வீட்டில் எனக்கு கொடுத்தாங்க. என் ஹஸ்பண்டும் கூட தான். ஸோ என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து ரொம்ப லக்கின்னு தான் நான் சொல்லுவேன். என் ஹஸ்பண்ட் என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவார். ஸோ நான் படிக்கணும்னு நினைக்காதப்போலாம் என்னை ரொம்ப வந்து மோட்டிவேட் பண்ணி படிக்க வைப்பார் என்ன. ஸோ என்னோட இன்லாஸும் சரி, ஹஸ்பண்டும் சரி, யாராச்சும் தப்பாக பேசினா கூட, ஐ மீன் எக்ஸாம்க்கு ஏன் படிச்சுட்ருக்க, ஸோ ஃபேமிலி ரன் பண்ண போகிற அப்படின்னு பேசினா கூட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, 1000 பேர் 1000 பேசுவாங்க, நீ அதில் காது கொடுத்து கேட்கக்கூடாது, உன்னோட படிப்பில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க, எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும் அவங்க சொல்கிற விஷயம்லாம். எனக்கு இன்னும் ஈகராக வந்து படிக்க கூட தோணும். என்னோடய அப்கமிங் எக்ஸாம் ஆகஸ்ட் 16. ஸோ இந்த தடவை கண்டிப்பாக கிளியர் பண்ணியே ஆகணும்னு படிச்சுட்ருக்கேன். ஸோ என்னோடய எஃபோர்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் நம்பிக்கை இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா.